வணக்கம் மக்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இன் தமிழ்நாடு, பிச்சாவரம், கிரேட் பிச்சாவரம்னு சொல்லலாம். அதை பற்றியும் சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் கோவில், காட் ஆஃப் டான்ஸ்னு சொல்கிற திருச்சிற்றம்பலம், அந்த கோவிலை பற்றியும் பார்க்கலாம். இந்த 2 இடமும் வந்து நம்ம சென்னையிலேருந்து 4 to 5 hours ட்ரைவில் போகலாம். 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து அப்படியே அந்த சீஷோர் சைடில் ஈசிஆர் சைடில் போகலாம். இன்னொன்று வந்து செங்கல்பட்டு, மதுராந்தகம் அந்த சைடில் போகலாம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணோம். இப்போது நாங்கள் சூஸ் பண்ணது வந்து மதுராந்தகம் சைடில், ஏன்னா ஈசிஆர் சைடில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்குன்னு சொன்னாங்க. மதுராந்தகம் சைடில் போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு காஃபி ஷாப்பில் நிறுத்தி எல்லோரும் காஃபி ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அப்படியே பாண்டிச்சேரியை க்ராஸ் பண்ணோம். பாண்டிச்சேரியை தாண்டினதுக்கப்புறமா வந்து கடலூரில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம். அங்கேருந்து அப்படியே சிதம்பரம் கண்டினியூ பண்ணோம். ரோடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல நீட்டாக, குண்டு குழிலாம் எதுவுமே இல்லை, நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா இருந்தது. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. முந்தின நாள் நல்லா மழை பெஞ்சிருக்கோம் போல இருக்குது. ஆனால் நாங்கள் போகும்போது மழை இல்லை, அதே மாதிரி வெயிலும் இல்லை. நல்ல ப்ளசண்ட்டான வெதர், நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்புறம் சிதம்பரம் கோயிலுக்குள்ளே வந்து நுழையிறதுக்கு முன்னாடி செருப்பெல்லாம் கழட்டி விட்டுருணுன்னு சொன்னாங்க. அங்கே பக்கத்தில் ஒரு கடையில் எல்லாம் செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு வெறும் காலில் தான் நடக்க போனோம். மழை பெஞ்சிருந்ததுனால என்னவோ தெரில, எல்லாம் ஒரே சேரும் சகதியுமாக இருந்தது. அந்த சேரெல்லாம் மிதிச்சிட்டு அப்படியே உள்ளே போகும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ஆனால் உள்ளே ஃபுல்லாக கல்லெல்லாம் பதிச்சிருந்தாங்க. அப்புறம் உள்ளே நுழையும் போதே நாதஸ்வரம் சத்தம், அப்புறம் வந்து அங்கே வேத பாடசாலை இருக்கும் போல இருக்குது. சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து வேதம் ஓதிக்கிட்டு இருந்தானுங்க. அந்த சவுண்ட் அதெல்லாம் கேட்கும்போதே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீல் வர மாதிரி இருந்தது. நல்ல என்வரான்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது, ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இப்போ கோபுரம்க்கெலாம் இப்போ தான் பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில இடத்துல சின்ன சின்ன கோபுரங்களில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. பொதுவாக வந்து டிஃப்ரெண்ட் கலர் அப்படி ரேண்டமாக அடிப்பாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக ஒவ்வொரு சிற்பத்துக்கும் நிறைய கலர் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு நேச்சுராலிட்டி கொடுக்குறாங்க. அந்த சிற்பங்களுக்கெல்லாம் கலைநயம் ஏற்கனவே இருந்தது மட்டும் பத்தாதுன்ட்டு இப்போ பெயிண்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த ஓவியர்கள் அந்த பெயிண்ட் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ மெனக்கெட்டு அவ்வளோ அழகான ஃபினிஷிங்கோடு கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பெயிண்டிங் வந்து ஃபுல்லாக இருக்கிற எல்லா கோபுரத்துலையும் எல்லா சிற்பத்துக்கும் அடித்து முடித்தா அதுக்கப்புறமா ரொம்ப அழகாக இருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. அவ்வளோ தத்ரூபமாக ஒவ்வொரு சேலைக்கும் அவங்க போட்டிருக்க உடைகளுக்கும் எல்லாத்துக்கும் சின்ன சின்ன வேலைப்பாடுகள்லேருந்து அவ்வளோ நுணுக்கமாக பண்ணுறாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. குடும்பம் வரைக்கும் எல்லா சிற்பங்களாக இருக்கட்டும், தூண்கள், மேற்கூரை எல்லாமே அந்த பழமை மாறாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. அப்புறம் அங்கே தங்கத்தால் வேவப்பட்ட அந்த கூரை சன்னதியில் மேலே வச்சுருக்காங்க. பார்க்க நல்லாயிருக்கு. நல்லா மெஜாரிட்டி இடங்களில் வந்து நம்மளுக்கு ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணுறது கிடையாது. அதனால் நம்ம வெளியில் மட்டும்தான் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். அப்படி தான் இருக்குது. இதே மாதிரி கோவில்கள் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் பிரம்மாண்டம்னு போகும்போது ரொம்ப பிரம்மாண்டம் அப்படின்லாம் நம்மளுக்கு நிறைய தமிழ்நாட்டில் மற்ற கோவில்கள் பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமாக தோணாது. கோவிலுக்குள்ளே குறிப்பிட்டவர்கள் தான் வரணும் அப்படின்ற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அதனால் நிறைய டூரிஸ்ட்லாமும் பார்த்தேன் நான். இன்டர்நேஷ்னல் ஃபாரின் டூரிஸ்ட்லாமும் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் வெறும் காலோடு இருக்கணும். அதே மாதிரி உடைகள் வந்து முழுவதாக உடம்பை கவர் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் மட்டும்தான். உள்ளேயே பெரிய குளம், அதில் நிறைய மீன்கள், அதில் பாசி படிந்தது இருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது. அப்புறம் 1000 கால் மண்டபம், அங்கே வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க போல இருக்குது. அது நல்லா பூட்டியிருந்ததுனால நாங்கள்லாம் உள்ளே போய் பார்க்க முடியல. அப்புறம் வந்து வெளியில் வரும்போது புளியோதரை பிரசாதம் கொடுத்தாங்க எல்லாேருக்கும். நம்ம வெளியில் சாப்பிட்றதுக்கும் அந்த கோவிலில் தர பிரசாதத்துக்கும் அந்த புளியோதரை வந்து டெஃபினட்டாக டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்ல நிறைவாக இருக்க மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு. அப்புறம் கோயில் வாசல்லையே குழாலாம் வச்சுருக்காங்க. காலை கழுவிட்டு இப்படி கோவில்லேருந்து வெளியில் வரலாம். ஆனால் கோவில்லேருந்து வெளில வரும்போதும் அங்கே எல்லாமே ஒரு சேரும் சகதியாக தான் இருக்குது. நிச்சயமாக பாதங்கள்லாம் அழுக்காக தான் ஆகுது. அப்புறம் அந்த செருப்பெல்லாம் நம்ம வாங்கிக்கிட்டு திரும்ப போட்டுக்கிட்டு நம்ம கடை வீதியில் நடந்தோம்னா அங்கே நிறையா பொருட்கள், கலை பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா அங்கே நிறைய அந்த வளையல்கள்லாம் அழகாக இருந்துச்சு. 100 ரூபா தான், நல்லா இருந்தது. நல்ல கலைநயத்தோடு நல்லா இருந்துச்சு. அப்புறமா இந்த செயற்கை பூக்கள்லாம் வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா அழகாக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து அப்படியே பிச்சாவரம் கிளம்புனோம். ஒரு 25 நிமிஷம் தான், ரொம்ப பக்கம்தான், போகிறதே தெரியாது.
நல்லா இருந்தது. போகிற வழிகள்லாம் பச்சை பசேல்ன்ட்டு ரொம்ப பசுமையாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. பீக் சீசனில் பிச்சாவரம் போகிறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா வந்து முன்னாடியே ஆன்லைனில் ஃபெசிலிட்டி இருக்குது, புக் பண்ணிவிட்டு போகலாம். நாங்கள் போன டைம் வந்து மழை நேரம், அவ்வளோவா கூட்டம் இருக்காது. அதோட எங்களுக்கு என்ன மாதிரி ஸ்லாட் கிடைக்கும் அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் இருந்ததுனால நாங்கள் புக் பண்ணாமல் தான் போனோம். ஆனால் ஸ்லாட்ஸ் நிறையவே அவைலபிள் இருந்துச்சு. போயிட்டு உடனே நாங்கள் புக் பண்ணிவிட்டு உடனே எங்களுக்கு போட் அலாட் பண்ணிட்டாங்க. 2 விதமான போட் அங்கே இருக்கும். மர போட்டு, அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரீம் போட் அந்த மாதிரி. ஆனால் இந்த கை துடுப்பு வச்சு போவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டு தான் நிறைய இடம் பார்க்க முடியும்னு சொன்னாங்கன்ட்டு நாங்கள் அந்த மாதிரி போட்டு தான் நாங்கள் எடுத்தோம். அப்புறம் வந்து லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுப்பாங்க, போட்டுக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டு வந்து வேறு எதுவும் கிடையாது. சூப்பர் க்ளீன். இயற்கையாகவே அப்படியே இயற்கையாகவே வச்சுருக்காங்க. எந்த ஒரு செயற்கைத்தனமும் இல்லை. மக்களும் எந்த அளவுக்குலாம் அதை மாசுபடுத்தாமல் ரொம்ப அழகாக இருக்குது. இயற்கையோட இயற்கையாக இருக்குது. அவசியம் எல்லோரும் பார்க்கணுன்னு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த மரப்படகுல போகும்போது அவங்க உள்ள சின்ன 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 இடங்கள்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க. அது வந்து அந்த சின்ன போட்டு மட்டும் தான் போக முடியும். எந்த பயமும் இல்லாமல் போகலாம். ஏன்னா ஆழமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த படகு ஓட்டுறவங்க இருக்காங்கள்ல, அந்த துடுப்பு வச்சு காமிப்பாங்க. ஆழமே கிடையாது, பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி. படகுலேருந்து நம்ம நிமிர்ந்தோம்னாலே மேலே அதில் இருக்கிற இந்த வேர்கள்லாம் அப்படியே தட்டுப்படும் தலையில். அந்த மாதிரி வளர்ந்துருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு வேறு உலகம் மாதிரி தான் ஒரு ஃபீல். அங்கே போகிற வரைக்கும் மேங்க்ரூவ்னு ஒரே ஒரு வகையான தாவரம் தான் அங்கே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுதான் கிடையாது. அங்கே வந்து 5 வகையான தாவரங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பார்க்கவும் அழகாக இருக்குது. அது வளர்கிற விதங்களும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வித்தியாசமான பறவைகள்லாம் அங்கே பார்க்கலாம். கடல் நீரை பொறுத்து தான் இது இந்த உள்ள நீர் மட்டமும் ஏறுறது இறங்குறது எல்லாம் இருக்கும் போல இருக்குது. ஏன்னா இது வந்து பேக் வாட்டர் தான். அதுக்கப்புறமா சில்வர் பீச் அப்படின்னு ஒரு இடத்துக்கு ஒரு பீச்சுக்கு போனோம். இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி நைட்டே வந்துட்டோம். ஸோ ஒன் டே ட்ரிப்புக்கு வந்து பெஸ்ட்டு தான். பிச்சாவரம் பக்கத்தில் இருக்கிற நடராஜர் கோவில் பார்த்துட்டு வரலாம். நன்றி மக்களே, மீண்டும் சந்திப்போம்.